அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்ட் 14 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு போகணும். அப்ளிகேஷனை டச் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இதில் ஒரு ஆப்பை தான் நம்ம இன்றைக்கி டவுன்லோட் பண்ண போகிறோம். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும், இல்லை 6th கூட வச்சுக்கலாம், அவ்வளோக்குள்ளே உள்ள 6th படிக்கிற வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மேலே டைப் பண்ணுமா, Gcompress, கேபிட்டல் G போட்டுக்கணும். கம்ப்ரெஸ், COMPRESS போட்டியா? இங்கே பாருங்கள், Gcompress அப்படிங்கிற ஆப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த படம் தான் Gcompress எஜுகேஷ்னல் கேம் அப்படின்னு இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறோம், படிக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் அவங்க இந்த ஒரு ஆப்பில் நிறைய விஷயங்களை படிச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இன்ஸ்டால் ஆகுது. இதை நம்ம ஸ்மார்ட் டிவியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்ட் 14 வரைக்கும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது பெரிய விஷயந்தான். இதுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். டெய்லி நான் போடுற வீடியோஸை பாருங்கள், அதை ஸ்கூலில் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது டவுன்லோட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் ப்ளேன்னு கொடுத்துருக்குதா. இப்போ நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணோடனே ஸ்க்ரீனில் இப்படி தான் வரும். இந்த ஆப்பை ஸ்கூலில் எல்லா ஸ்மார்ட் டிவிலையும் நம்ம இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஏற்கனவே முந்தியே இது இந்த ஆப்பை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது எல்லா ஸ்கூல்லேயுமே இதை நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, எல்லோரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் டிவியில் நம்ம யூஸ் பண்ணி இதை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது அந்த இன்ட்டுவை நம்ம எடுத்துக்கலாம். திரும்பவும் இன்ட்டு, டூ யூ வாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோடட், ஓகே. இப்போ இன்ட்டு எடுத்தாச்சா. இப்போ நம்ம இதில் 1 by 1 நம்ம இன்றைக்கி வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒரு சன் படம் இருக்குது, அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு கேட் படம் இருக்குதா, அதை இப்போ டச் பண்ணிக்கலாம். இப்போ கேட்டை டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் நிறைய வந்துருக்குது, நிறைய லோகோஸ் வந்துருக்குதா. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் மை ஃபஸ்ட்டு கீபோர்டு, இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போது மை ஃபஸ்ட்டு கீபோர்டு அப்படின்னா என்னென்னா, கீபோர்டில் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ABCD செட்டு வரைக்கும் அடி ஏ ஃபஸ்ட்டு பண்ண அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஏயை டைப் பண்ணுவான். இப்போ ஏயை டைப் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு
சி ஆர். இப்படி நம்ம என்ன சொல்கிறோமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லெட்டரை டைப் பண்ணுறதுக்கு இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 லெட்டர் வேர்டு 3 லெட்டர் வேர்டு இந்த மாதிரி நம்ம டைப் பண்ண சொல்லலாம். ஆப்பிள் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஆப்பிள். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இதை பண்ணும் பொழுது அவங்க ஸ்பெல் பண்ணியும் நம்ம படிச்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த ஹோமை டச் பண்ணணும். ஹோமை டச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீன் வந்துட்டா. இப்போ நம்ம மை ஃபஸ்ட்டு கீபோர்டு என்ன பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மை ஃபஸ்ட்டு மவுஸ் இதை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணோன்னே நமக்கு டக்ஸ் ஷோவாக இருக்குது. இது வந்து எதுக்காக அப்படின்னா டைரக்ஷன் சொல்லி கொடுக்கறதுக்கும் லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு இது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இந்த லோகோ வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் ரைட் அப் டவுன் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று இதே மாதிரி தான் நம்ம வந்து நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து இந்த மாதிரி டைரக்ஷன்ஸு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இந்த கலர்ஃபுல்லான டக்கை வச்சு நம்ம செய்யலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஹோமை டச் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரணும். இப்போது தேர்டு பாருங்கள் கம்ப்ளீட் த பசில்னு இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் த பசில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ஷேப்ஸை வச்சு இதை கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரை நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிக்சர் எடு. மேலே இருந்து வா. மேலே அப்பு. இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். இது நம்பர் 1. இப்போ ஓகே கொடுத்துட்டு மேலே ஓகே. நெக்ஸ்ட்டு நம்பர் 2. இதுவும் அதே மாதிரி தான் மேட்ச் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக வைமா. இது வந்து ஷேப்ஸை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத அழகாக இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு நம்பர் 3க்கு போகலாம். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு திருப்பு ஒவ்வொரு சான்ஸ் கொடுத்து பண்ண சொல்லலாம். இப்போ பாருங்கள் ஒரு டாகு, அதை எப்படி மேட்ச் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இன்வால்மெண்ட்டாக பண்ணுவாங்க.
ஒரு டாக் அழகாக மேட்ச் பண்ணிட்டாங்க பசிலில். நெக்ஸ்ட்டு ஓகே. ஓகே கொடுத்துட்டு அடுத்ததுக்கு வரலாம். இது 1 to 5th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே டெய்லி வந்து கொஞ்சம் நேரம் பண்ண சொன்னிங்கன்னா அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணுவாங்க. இது வந்து விளையாடுறோம் படிக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் ரொம்ப ஈகராக பண்ணுவாங்க. ஓகே. இதே மாதிரி நம்ம நிறைய மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்ததுக்கு வரணும்னா ஒரு கேம் போதும் அப்படின்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு ஆரோவை கொடுத்துக்கலாம். கீழே உள்ள ஆரோவை டச் பண்ணோம்னா இந்த பக்கம் ஆரோ கொடுத்தோம்னா அடுத்தது இது மொத்தமே 7 கேம்ஸ் தான். இதில் 7 இருக்குது. திரும்பவும் 1 2 3 அது 1 2 3 டச் பண்ணி காமி. 2 3 4 நெக்ஸ்ட் 5 6 7 திரும்ப 1 வந்துடும். அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு வச்சுக்கலாம். ஹோம்க்கு வந்துடணும். ஹோம்க்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக் த பால் கோ டு டக்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் லோகோ, மேக் த பால் கோ டு டஸ்க். அதை டச் பண்ணோம்னா ஸ்டார்ட் கொடுக்கணும். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 2 கை இருக்குதா, 2 கையில் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை மட்டும் வச்சு பாலை தள்ளினோம்னா பாருங்கள் லெஃப்ட் சைடு போகும். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஹேண்டை வச்சு பாலை நம்ம தள்ளி விடுவோம். இப்போ நம்ம 2 கையையும் வச்சு ஒன்று போல் நம்ம பாலை தள்ள போகிறோம். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஹோமை டச் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். நெக்ஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ரா, இதை டச் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ளூ கலரில் ஆரோ போட்டு ஒரு இது வருது பாருங்கள், அது கூடயே வந்து நம்ம போனோம்னா ஒரு டிராயிங் வந்துடும். அது கூடயே போகணும். உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். பாருங்கள் 2 டைஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் பால் கூடயே போய் விளையாட வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை. இது மொபைலில் டேப்பில் எதுனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாட வைக்கலாம். சும்மா தேவையில்லாத கேம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்வால்வ் பண்ணலாம். இல்லை அவனுக்கு ட்ராயிங் ப்ராக்டிஸும் இதை பார்த்து அவனுக்கு வரும். இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப நல்லா இன்வால்வ் பண்ணி அப்போ இது மாதிரி நம்மளும் வரைஞ்சி பார்க்கலாமோ அப்படின்ற அந்த ட்ராயிங் மோட்டிவேஷனும் அவங்களுக்கு கிடைக்கும்.
அவ்வளோதான். இது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்ப்ளிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போது ஹோமை டச் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு கிளிக் ஆன் மீ, இதை டச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நிறைய ஃபிஷ் போகும். இதை நம்ம அடிக்கணும். எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம கட் பண்ணிடணும். டச் பண்ணால் அது போயிடும். வேகமாக டச் பண்ணணும். இது வந்து கவுண்டிங்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்வால்வ் பண்ணலாம். இது எத்தனை ஃபிஷ்ஷு நீங்கள் அடிச்சிருக்கீங்க கவுண்ட் பண்ணுங்கள், கவுண்ட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள், போச்சு ஒரு ஃபிஷ்ஷை விட்டுட்டேல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வேகமாக வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்து அதை அடி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கவுண்டிங் வந்து அவங்களுக்கு நல்ல இதாகும். நல்ல பிக்சருமே அழகாக கிளியராக இருக்கும். அந்த பக்கம் போகிறத தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். இது கவுண்ட் பண்ணிக்கிட்டே பண்ண சொன்னோம்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் இது ஆக ஆக ரொம்ப ஸ்பீடாக ஃபிஷ் எல்லாம் வரும். அதை நம்ம வந்து கட் பண்ண சொல்லலாம். இப்போ நம்ம ஹோமை டச் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூவ் த மவுஸ் ஆர் டச் த ஸ்க்ரீன், அதை டச் பண்ணிக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கும் பிக்சர், அதை நம்ம வெளியில் வந்து அது என்ன பிக்சர்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணி அப்படியே தடவுனாலுமே அதெல்லாம் மறைஞ்சிரும். இப்போ இது என்ன பிக்சர் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டை கேட்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது மாதிரி நம்ம பண்ணலாம். நம்பர் 2 டச் பண்ணுமா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்லைடாக வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது என்னதுன்னு காமிக்கலாம். அந்த பிக்சர்ஸை அழகாக அவங்க படிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு ஹோமை டச் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் லோகோ கிளிக் ஆர் டேப். இதில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தடவுனா அந்த அனிமல்ஸோட பிக்சர் வந்துச்சு இல்லையா, இது வந்து டச் பண்ணால் மட்டும்தான் வரும். லைட்டாக தடவி காட்டு. இல்லை சரண், அப்படின்னா வராது. நம்ம டச் பண்ணால் மட்டும்தான் வரும். வச்சு நம்ம என்ன அனிமல் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்கலாம். இதே மாதிரி தான் எல்லா ஸ்லைடும். இந்த ஏரோ டச் பண்ணால் அடுத்தடுத்து நமக்கு வந்து ஒவ்வொரு தான் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஹோமை டச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபயர் படம் போட்டிருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த ஃபயர் அங்கே எரிஞ்சிட்ருக்குது. ஃபயர் இன்ஜின்லேருந்து தண்ணியை வந்து எப்படி ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ அதை டச் பண்ணி தண்ணியை கொண்டு வந்து அணைக்கிறோம். இதே மாதிரி தான், அது ஒரு கேம் மாதிரி தான். இது எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஏரோ பாருங்கள், இதேமாரி அந்த பைப்பு வந்து ஒவ்வொன்றும் மூவ் ஆகும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்டு இதை மட்டும் ஃப்ளாஷ் பண்ணி விட்டுரு. வாட்டர் கையை எடுக்காமல் கொண்டு போகணும். கையை எடுத்தால் அது வராது. அடுத்தது ஹோமை டச் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு. கோல்டு கேமு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் ரொம்ப மைல்டாக வந்து கோல்டு வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப மைல்டாக தெரியும். கோல்டு வந்து அங்கங்கே மறைஞ்சி அப்படியே வரும். இது எங்கே இருக்குன்னு அதை டச் பண்ணி நம்ம வந்து
இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்குக்குள்ளே வந்து போடணும். அதுதான் இந்த கேமு. போயிட்டா அந்த மாதிரி நம்ம இந்த கேம்ஸை ஃபுல்லாக அது மாதிரி விளையாடலாம். அடுத்தது ஹோமை டச் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். அடுத்தது இந்த ஃபுட்பால் கேமும் அதே மாதிரி தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு டைஸ்க்கு போயிடுவோம். டைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அந்த டைஸில் பாருங்கள், மேலே எத்தனை இருக்குது, டைஸில் உருட்டி 1, அப்போ 1 டச் பண்ணணும். இதில் 2 டைஸ்க்கு அந்த டூ டாட் இருக்குது, அப்போ 2 டச் பண்ணணும். இது மாதிரி அந்த 1, 2 வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு விளையாட்டு மூலமாகவே படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆரோ கொடுத்து செகண்டை வச்சுக்கலாம். செகண்ட் வச்சோம்னா பாருங்கள் 3 வந்துட்டா 1 2 3 கீழே பாருங்கள் தெரியும். அந்த 3 வர்ற வரைக்கும் அப்படியே கேமை வந்து விளையாட வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரோவை டச் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா 4, நெக்ஸ்ட்டு ஆரோ 5, அப்படியே நெக்ஸ்ட்டு கொடு 5 6 7 8 9 வரைக்கும். 9 தான், இந்த பக்கம் ஆரோவை டச் பண்ணும். 9 வரைக்கும் பாருங்கள். 9 வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து 5 டாட் இருக்குதா, அப்போ 5 டச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எத்தனை டாட் இருக்குது. இந்த மாதிரி அந்த டாட்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி கீழே உள்ள நம்பரை டச் பண்ணணும். இது வந்து நல்ல ஒரு கேம் முறையிலே வந்து 1 to 9 வரைக்கும் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ ஹோமை டச் பண்ணிக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது ரொம்ப நல்லா இருக்குது. மை ஃபஸ்ட் வேர்டு ப்ராசஸ். இது பார்த்திங்கன்னா கீபோர்டை வந்து எப்படி டச் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் இதில் படிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், டைட்டில்னு கொடுத்துருக்காங்களா, டைட்டில், நெக்ஸ்ட்டு சப்டைட்டில், நெக்ஸ்ட்டு ஒரு பேரா. நம்ம வந்து இது வந்து 4th 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து இதை மேக் பண்ண சொல்லி நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ டைட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கோகனட் ட்ரீ அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். கோகனட் ட்ரீன்னு டைப் பண்ணுவோம். இப்போது நம்ம டைட்டில் ரெடி பண்ணணும் இல்லையா. இப்போ கோகனட்டு ட்ரீன்னு நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சென்டருக்கு கொண்டு வரணும். கீழே உள்ள அந்த ஸ்பேஸை வந்து நம்ம டச் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது சென்டருக்கு போயிடும். அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நோட்டு. ஓகே. இப்போ பாருங்கள், இது ஒரு கோகனட் பிக்சர் வந்துருக்குதா. நம்ம அந்த கர்சரை வந்து இப்போது ட்ரீ ஈக்கு பக்கத்தில் தொட்டோம்னா அந்த கர்சர் அந்த பக்கம் போயிடும். இப்போது இந்த ஈக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டு இப்போ ஈ பக்கத்தில் வந்த உடனே நம்ம கோகனட் ட்ரீ தானே, இப்போ அந்த ட்ரீக்கு ஒரு பிக்சரை வச்சுக்கலாம். நம்ம அது ஷோவாகும், அந்த ட்ரீயை நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கோகனட் ட்ரீ, இந்த ட்ரீ அழகாக ஷோவாயிட்டு. இப்போது நம்ம இதுக்கு அடுத்து நம்ம ஒரு சப்டைட்டில் ரெடி பண்ணணும். இப்போது சப்டைட்டில் ரெடி பண்ணும் பொழுது நம்ம இப்போது கீழே அந்த கர்சரை வந்து கீழே கொண்டு வரணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம ப்ளூ கலரை அந்த இதை டச் பண்ண ஆரோவை டச் பண்ணோம்னா அது கீழே இறங்கிடும். இந்த கர்சர் வந்து கீழே இறங்கிடும். ஓகே. இப்போ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சப்டைட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டைட்டில் வந்து அழகாக கோகனட் ட்ரீன்னு போட்டு அதோட பிக்சரையும் போட்டாச்சு. திஸ் இஸ் அ கோகனட் ட்ரீ. திஸ் இஸ் ஏ கோகனட் ட்ரீக்கு அந்த கோகனட் பிக்சரும் இதில் வந்து அழகாக கோகனட் பிக்சரும் அந்த கோகனட் ட்ரீயும் இருக்குது. இட் இஸ் டால், இட் ஹேஸ் லாங் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் விடுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு லோகோவுக்கு நம்ம போயிடுவோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லோகோவுக்கு வருவோம். சிம்பிள் லெட்டர்ஸ் ஃபாலிங் வேர்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து சிம்பிள் லெட்டர்ஸை டச் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து நம்ம ஏபிசிடி லெட்டர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகாக அந்த பாருங்கள் ஷோ ஆகுது மேலே. ஓ எங்கே இருக்கோ அங்கே டச் பண்ணு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இ ஷோ ஆகுது, ஈயை டச் பண்ணுன்னு சொல்லலாம். ஒய் இந்த மாதிரி அவங்க அந்த லெட்டர்ஸை சொல்லி சொல்லி செய்ய சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆரோவை டச் பண்ணிவிட்டு ஆரோவை டச் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்த ஆரோவை டச் பண்ணிவிட்டு பாருங்கள் டபிள்யூ சொல்லிக்கிட்டே வைக்கணும். சே லவுடு. நெக்ஸ்ட் என்னம்மா ஷோ ஆகுது? என்ன ஷோ ஆகுது? எம். நெக்ஸ்ட்டு கியூ. இந்த மாதிரி ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அழகாக அந்த லெட்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஆரோவை டச் பண்ணு. ஆரோ டச் பண்ணுமா? 5 6 8 ஓகே. இப்போ பாருங்கள் அந்த பி லெட்டர்லேருந்து செட் வரைக்கும் நமக்கு வந்துட்டு பாருங்கள். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இந்த கேம் மூலமாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து A to Z தரோவாக படிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ ஹோமை டச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா சிம்பிள் லெட்டர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலிங் வேர்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபாலிங் வேர்ட்ஸை டச் பண்ணிவிட்டு இப்போ அதில் லெட்டர்ஸ் எப்படி அந்த கேமில் வந்துச்சோ அதே மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ் வரும். NO என்னது? நோ. நெக்ஸ்ட்டு RED என்னது? ரெட். இப்போ ஆரை டச் பண்ணணும், ஈயை டச் பண்ணணும், டியை டச் பண்ணணும். ஆர் இங்கே இருக்குடா சரண். RED ரெட். இந்த மாதிரி நம்ம டச் பண்ணணும். BOY என்னது? பாய். DID டிட். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்தோம்னா இந்த 3 லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க நல்லா படிச்சுக்கிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அந்த ஆரோவை டச் பண்ணு. லாஸ்ட்டுப்பா பாருங்க வேர்ட்ஸ் வந்து பெருசாகிக்கிட்டே வருதா? ஓகே. இது மாதிரி 6 லெட்டர் வேர்டு நம்ம படிச்சுக்கலாம். 6ஓட முடிஞ்சதுமா? 6ஓட முடிஞ்சது. 6 லெட்டர் வேர்டு வரைக்கும் இந்த கேம் மூலமாகவே ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம படிக்க வச்சுக்கலாம். இப்போ ஹோம்க்கு வந்துடுவோம். இப்போ ஹோம்க்கு வந்துட்டு இப்போ பாருங்கள் கீழே இறக்கு, கீழே ஸ்க்ரோல் பண்ணு. இப்போது இந்த கேட்டை வச்சு இவ்வளோ கேம்ஸ் வந்து இருக்குது. கேம்ஸ் மூலமாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி இதை ஃபுல்லாக சொல்லித்தரணுமா இல்லை இதோட போதுமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.